அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியில் எங்கே இருக்குன்னா இக்கிங் பாதம்ஸ் மட்டும்தான் இருக்குது. இக்கிங் பாதம்ஸில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எடுத்த உடனே உங்கள் முகத்தில் ஆங்கில புத்தகம் தான் உங்கள் மூஞ்சில் அடிக்கும். தமிழ் புத்தகம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நேராக போய் அந்த மூலையில் இருக்கும் பாருங்கள் சார் அப்படின்வான். மூலையில் கொஞ்சோண்டு இடம் தமிழ் புக்கு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. தமிழ் புஸ்தகத்துக்கு ஒரு நல்ல இடமே கிடையாதா அப்படின்னு நான் பார்த்துன்னு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சுரேந்தர் தான் கேகே நகரில் டிஸ்கவரி புக் பேலஸ்னு ஒரு இடம் இருக்குது சார் அப்படின்னு கூட்டின்னு வந்து என்னை இங்கே காமிச்சார். அப்போது அங்கே புஸ்தகம் விற்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே மேல் மாடியில் புஸ்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவும் நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு ஒரு நாள் அந்த வெளியீட்டு விழாவுக்கு போயிருக்கும்போது ஒரு புக்கை பற்றின ஒரு ஒரு பேச்சு ஒன்று தீபான்றவங்க பேசுனாங்க. அந்த புத்தகத்தை எழுதினவர் கூட கடைசியாக பேசும்போது சொன்னார், எழுதின நான் கூட இந்த புத்தகத்தை பற்றி இவ்வளவு விரிவாக விமர்சனம் பண்ண முடியாது. தீபா அவர்கள் மிக பிரமாதமாக பேசுனாங்க அப்படின்ட்டு அவர் தமிழ் மகன் சொல்லியிருப்பார். நான் 2-3 டைம் அவங்களுடைய பேச்சை நான் கேட்டேன். ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க. அப்புறம் யூடியூப் சேனல்லாம் சிறுகதைலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு டைம் டிஸ்கவரி புக் பேலஸ் போகும்போது அவங்களுடைய மறைமுகம் அப்படின்ட்டு ஒரு புக்கு ஒன்று வாங்கினேன். அந்த புக்கில் மொத்தம் 10 சிறுகதை எழுதியிருக்காங்க. சிறுகதைன்னு பார்த்தாலே எனக்கு அப்போதுலேருந்தே சுஜாதா தான் என்னுடைய ஃபேவரெட்டு. காரணம், சிறுகதைன்னு எடுத்தாலே அதனுடைய முடிகிற இடத்துல ஒரு வெடிகுண்டு வச்சுருப்பார். அந்த வெடிகுண்டு சத்தத்தை நீங்கள் கேட்காம அந்த சிறுகதை முடியாது. அவருடைய ஒவ்வொரு சிறுகதையும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுடைய சிறுகதை எப்படி இருக்குது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இது பண்ணேன். அதில் ஒரு 10 சிறுகதை எழுதியிருக்காங்க. இந்த 10 சிறுகதையுமே பெண்களை மையமாக வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த ஒற்றை சம்பவம்னு ஒரு இதில் மணிமாலா அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது. இந்த மணிமாலான்ற கேரக்டரை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நான் படிச்சுட்டு போகும்போது அந்த மணிமாலாவுக்கு கண்ணு தெரியாது அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அந்த பொண்ணை அப்படியே வர்ணிச்சிக்கிட்டே போவாங்க. கடைசியில் போலீஸ் வந்திருக்கு பேசுமானும் போது அவளை கை பிடிச்சி கூட்டுன்னு வந்தாங்க. உட்கார சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவான். சரி சரி உட்கார வைக்கிறேன். எதுக்கு இங்கே 2 பேர் அந்த மணிமாலா வரத்துக்கு அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதுன்ற விஷயமே அப்போ மொல்லமாக ரிவீல் ஆகுது. அந்த இடம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த முதல் கதை. 2வது 1000 பார்வையிலே அப்படின்ட்டு அவங்களுடைய குடும்ப கதை ஒன்று. அவங்க அப்பா அவங்களுடைய கனவுல வந்த மாதிரி எழுதியிருக்காங்க. 3வது பாலகனகனினுடைய குழந்தை, காமாட்சி குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு செத்துப்போன குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த புருஷனை தேடின்னு இருக்கிற மாதிரி அது 3வது கதை. 4வது அந்த பேச்சு, எனக்கு குழந்தை இல்லாத குறைய தீர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி கிட்ட போயிட்டு பூஜாரிக்கிட்டையும் திரௌபதி அம்மன் கோயிலில் போய் வேண்டுறா, எனக்கு குழந்தை கொடு அப்படின்ற மாதிரி பேச்சியோட ஒரு ஸ்டோரி. 3வது நியமம். 5வது அந்த நியமத்தில் வாசுகியோட பிரச்சனை என்னன்னா, அவன் தம்பி காணாத போயிடுறான். காணாத போன தம்பி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அப்பா அம்மா இவங்க அம்மாவும் இவங்களும் என் கனவுல என் பையன் வந்தான், என் பையன் எங்கேயோ உயிராக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பையன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் அம்மாவும் நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த நம்பிக்கையின் விளைவாக வாசுகி எங்கன்னா காணாத போனவர்கள் ஏன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்தா அவங்கள எங்கேயாவது கண்டுபிடிச்சி அந்த குடும்பத்தில் சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி எடுத்து 2-3 பேரை சேர்த்து இருக்கிறான். அதாவது ஊர்க்குழந்தைய ஊட்டி வளர்த்தான் தன் குழந்தை தானே வளருன்னுவாங்களே, அந்த மாதிரி நம்ம யாராவது காணலாம் நம்ம இது பண்ணால் அந்த தம்பி திரும்பி வந்துடுவானோ அப்படின்ற எண்ணமாக நான் தெரில. ஜோசியர்கிட்டலாம் போகிறாங்க. ஜோசியரே சொல்கிறாரு, நான் அடித்து சொல்கிறேன், உன் தம்பி கண்டிப்பாக வருவான், நான் சொன்னேன் என் பேரை மாற்றிக்க அப்படின்றார் ஜோசியர். கடைசியில் ஜோசியரே இறந்து போயிடுறாரு. அதுவும் சூப்பராக இருந்தது அந்த கதை. 6வது இன்றைய கடைசி.
நான் சென்னையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச தேட்டர் சின்ன வயசில் வந்து ராயப்பேட்டையில் இருக்கிற பைலட் தியேட்டரு. இவங்க வந்து இந்த இன்றைய கடைசியில் அவங்க ஊர் திருநெல்வேலியில் இருக்கிற தியேட்டர் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ராயப்பேட்டையில் இருக்கிற பைலட் தியேட்டரு. அந்த பைலட் தியேட்டர் பக்கம் இப்போ போனால் கூட அதில் பார்த்த இந்த ஸ்டீபன் ஸ்பீல்பர்கோட படம், அந்த ஏலியன் 1, 2 இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். அப்படியாப்பட்ட பிரமாதமான தியேட்டர் அது பைலட்டு. அந்த ஞாபகம் தான் வந்தது இதில் இன்றைய கடைசி. அதில் வர்ற கருணா வந்து அடிக்கடிக்கு தேட்டரை போயிட்டு அங்கே தேட்டரில் இருக்கிற ஒரு டிக்கெட்டுக்கு இருக்கிறவன மனசில் நினைப்பா, இவனை கல்யாணம் பண்ணிங்கன்னா டெய்லி படம் பார்க்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு எண்ணம் ஓடும். பின்னாடியாக இன்னொருத்தன்கிட்ட கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த கருணா வந்து இவங்க வீட்டாண்ட வந்து கருணா வீட்டாண்ட வந்து உட்காருவான். அவனுக்கு ஒரு மானசீகமாக ஒரு பேர் பாலாஜின்னு வைப்பான். அந்த பாலாஜி வந்து உட்காருவான் பின்னாடி 40 வருஷம் கழிச்சு. நான் சொல்லுவான், தேட்டர் மூடிட்டாங்க, இப்போ வேலையே இல்லை அப்படின்னு. கருணா வீட்டுக்காரன் தான் வாசலில் உட்காந்துன்னு அவனுக்கு சாப்பாடு போட்டு உட்கார வச்சு பேசின்னு இருப்பாங்க. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், கருணா நினச்சால முதல்ல இந்த டிக்கெட்டுக்கு இவனுக்கு வச்சா டெய்லி படம் பார்த்துருக்கலாம் அப்படின்ட்டு. உண்மையிலேயே அவனை டிக்கெட்டுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தால்னா அந்த வீட்டாண்ட பாலாஜி வந்து உட்கார்ற மாதிரி அவன் பாலாஜி பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பா 40 வருஷத்துக்கு அப்புறம். அந்த சூழ்நிலை நல்ல வேலை கருணாவுக்கு ஏற்படல. அவங்க அப்பா அம்மா சொல்லி வச்சு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால. அதுக்கு அடுத்தது பழி, வாடை காற்று. இந்த வாடை காற்றுனத்தை வந்து இன்றைக்கி இருக்கிற சினிமா சூழ்நிலையில் வாழ்கிற ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி உமா அந்த காசி விசாலாட்சி. அதில் உமா சொல்கிறா, நம்ம பொம்பளைன்னு பார்த்தா நீ எவ்வளோ அழகாக இருந்த, முடியல நான் பெருசாக இருக்குது ஃபோட்டோவில், என்னாச்சு ஒன்றுங்கன்னா காசி சொல்கிறேன், எனக்கு ஆக்சிடெண்ட்டில் இருந்த முடியை மொட்டை அடித்து எடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்போ தான் உமா கேட்குறா, முடிங்கிறது பெண்கள்னாலே முடி தான் இருக்கணும், முடி தான் அடையாளம் இல்லை அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பண்ணிட்டு அவங்களும் 2 பேரும் இந்த குடிக்கிற விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ இந்த சினிமா துறையில் வேலை செய்கிற பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எவ்வளோ சகஜமாக போயிடுச்சு அப்படின்ட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த நாவலும் வந்து இந்த சிறுகதை தொகுப்பு வந்து 160 ரூபா தான். ரொம்ப தாராளமாக வாங்கி இந்த கதைகளை படிக்கலாம், நல்லாவே இருக்குது. 2-3 ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெலாம் இது அச்சுப்பிழை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்த பிரிண்ட்டு வரும்போது மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2வது இந்த ஃபஸ்ட்டு கதையில் வந்து பிரிண்ட்டு மிஸ்டேக்கில் வந்து இந்த சப் இன்ஸ்பெக்டர்னு போடுறாங்க ஒரு இடத்துல இன்ஸ்பெக்டர்னு போடுறாங்க. அதுமாரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றணும், வேறு ஒன்றும் இல்லை. பிரமாதமான, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கதைங்க. அடுத்தது இந்த புக்கு இல்லாமல் மறைமுகம்லாம் இன்னொன்று வாங்கினேன், மாதர் திரை உலகு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதர் திரை உலகுன்ட்டு இதுக்கு பேர் வச்சதோட உலக பெண் இயக்குனர்கள் அப்படின்னு வச்சுருக்கலாம். நானும் அந்த அப்படி தான் வச்சுருக்கோம். இவங்க மாதர் திரை உலகுன்னு வச்சுருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 15 டைரக்டரு, பெண் டைரக்டரை வந்து சொல்கிறாங்க. அதை இந்த 15 பேரில் எல்லாருமே நமக்கு தெரியாது. அதில் எனக்கு தெரிஞ்சது வந்து ஒன்று மீரா நாயர், இன்னொன்று அபர்ணா சென். அபர்ணா சென்னோட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர் பார்த்தபோது எனக்கு அது ஒரு உலகத்தரம் மிக்க ஒரு படம். அப்புறம் மீரா நாயருடைய மான்சூன் வெட்டிங்னு ஒரு படம், அதை சுஜாதா அவருடைய விமர்சனம் ஒன்று இருக்குது, பிரமாதமாக விமர்சனம் எழுதியிருப்பார். இவங்க 2 பேர். அடுத்தது வந்து கேத்ரின் பிக்லோன்னு வந்து அந்த அட்லாக்கர்னு ஒரு படம் வந்து, அதை இந்த 3 பேர் தான் தெரியும் நமக்கு. அப்புறம் இந்த சோபியா கொப்பலோன்னு அவங்க வந்து அவர் பிரான்சிஸ் ஃபோர்ட் கொப்பலாவோட பொண்ணுன்னு நினைக்கிறேன். இதில் 15 பெண் டைரக்டர்ஸை பற்றி எழுதியிருக்காங்க. இந்த 2 புக்கமும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதனுடைய தொடர்ச்சி வந்து இன்னும் வந்து தமிழை பற்றிலாம் கூட ஒரு புக்கு எழுதியிருந்தாங்க, நான் பார்த்துட்டு வந்தேங்க. அதை அடுத்த டைம் போகும்போது நான் வாங்கி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. மற்றபடி இந்த 2 புக்கும் பிரமாதமாக இருக்குது. இதை எழுதின தீபா அவர்கள் மேலும் நிறைய இதேமாரி புஸ்தகம் எழுதணும்னு சொல்லிட்டு அவங்கள வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.